ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவர் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் நம்முடைய தியானத்துக்கென்று பரிசுத்த பவுலடிகள் பிலேமோனுக்கு எழுதின நிருபத்திலிருந்து தியானம் பண்ண கர்த்தனுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பவுலடிகள் பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தில் 17-18 வசனம் ஒரே அதிகாரம்தான். அதில் 17-18 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்து கொள்ளும். இந்த பிலேமோன் நிருபத்தை குறித்தும் பிலேமோனை குறித்தும் அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த பிலேமோன் யாருன்னு கேட்டிங்கன்னா, கொலேசு சபையில் இருந்த ஒரு வசதி படைத்த பணக்கார விசுவாசியாக இருந்தவர். அவர் வீட்டிலே தான் கொலேசு சபை நடைபெற்றதாக இந்த அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். அப்படி ஒரு வசதியான ஒரு விசுவாசி, அவர் வீட்டிலே கொலேசு சபை நடைபெற்றது. அப்புறம் இதில் சொல்லப்பட்டது போல இந்த பிலேமோனுடைய மனைவி தான் அப்பியாள். சில வேதப்படி சொல்வது போல அர்க்கிப்பு அவருடைய மகனாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறார். இது பிலேமோனை குறித்து அவன் குடும்பத்தினுடைய விவரம். அதாவது இந்த பிலேமோன் பரிசுத்த பவுலடிகள் எபேசு சபையில் ஊழியம் செய்த நாட்களிலே பிலேமோனும் எப்பாபுராவும் அங்கு வந்து சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்கள் ஊருக்கு போய் அவர்கள் தொடங்கின சபை தாங்க இந்த கொலேசு சபை. கொலேசு சபை இப்போ நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனுமாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. இதுதான் பிலேமோனை குறித்து, இந்த சபை குறித்து ஒரு சுருக்கங்க. இந்த சபைக்கு எப்பாபுரா போதகராக இருந்திருக்கிறார். பவுல் ஸ்தாபிக்காத ஒரு சபை என்று சொன்னால் இந்த கொலேசு சபை தாங்க. ஒரு விசை கூட அந்த சபைக்கும் போனதில்லை, அந்த விசுவாசிகளை சந்தித்ததும் இல்லை அப்படின்னு நீங்கள் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை கூட பார்க்கலாம். நம்ம ஒரு குறிப்பு அங்கே இருக்குது. கொலேசியர் 2:1 கொஞ்சம் வாசி. உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாரும் என்று சொன்னால் கொலேசு சபையாரை குறிக்கிறது. ஆகவே இதுதான் இந்த கொலேசு சபையை குறித்த ஒரு சுருக்கமான ஒரு விவரம். இப்போ இந்த பிலேமோன் நிருபத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கணுங்க. என்ன பின்னணியில் இந்த நிருபம் எழுதப்பட்டது அப்படின்னா, பரிசுத்த பவுலடிகள் முதல் விசையாக ரோமாபுரி சிறையில் இருக்கிறார். அதாவது முதல் விசை வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் அப்படின்னு அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரமாக பார்க்குறோம். வீட்டு காவலிலே 2 வருஷம் இருந்தார். அப்படி இருந்த பொழுது அநேகருக்கு அவர் போதித்தார். அங்கு இருந்து கொண்டே வேதத்தை போதித்தார். ஆகவே அநேகர் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தப்பட்டார். அப்படி வழிநடத்தப்பட்டவர்களில் ஒருவன் தான் ஒனேசிமோ. இந்த நிருபத்தினுடைய அவர் பவுல் எழுதினதுடைய நோக்கமே இந்த ஒனேசிமுக்காகத்தான்.
ஆகவே இந்த ஒனேசியம் என்கிற இந்த வார்த்தை கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் மனதில் வைக்கணும். அப்படி ரோமாபுரி சிறைச்சாலையிலே வீட்டு காவலில் 2 வருஷம் இருந்த பொழுது, அதாவது கிட்டத்தட்ட கிபி 59 கிபி 62 வரலும் வச்சுக்கிடுங்க, அந்த நாட்களிலே தான் இந்த ஒனேசிமு ரட்சிக்கப்பட்டான். பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது, அவன் ரட்சிப்பு குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த 1:10 கொஞ்சம் வாசிங்க. என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இப்போ நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிம் என்று சொன்னால், இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மகன் அப்படின்னு அர்த்தங்க. இந்த ஒனேசிமு யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிலோமோனுடைய ஒரு அடிமையாக இருந்தவன் ஏதோ சில காரணங்களுக்காக தவறு செய்துவிட்டு அங்கே இருந்து ஓடி வந்து விடுகிறான். ஓடி வந்தவன் ரோமாபுரிக்கு வந்து விட்டார். ரோமாபுரியிலே அப்படி இருக்கும் பொழுது தான் ஏதோ ஒரு விதத்தில் பவுலடிகளை சந்தித்து பவுலி மூலமாய் ரட்சிப்பை பெற்றார். இதுதாங்க ஒனேசிமை குறித்ததான ஒரு சுருக்கமான பின்னணி. இது குறித்து நான் கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு சொல்லுவேன். நான் இந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டான் ஒனேசிமு. இந்த ரட்சிக்கப்பட்ட ஒனேசிமை தொடர்ந்து தன்னுடனே வைத்துக்கொள்ள மனதில்லாத பவுலடிகள் இவனை அவனுடைய எஜமானாகிய பிலோமோனிடத்துக்கே அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். ஏன்னா அங்கிருந்து தானே ஓடி வந்தான். அந்த நாட்களிலே அடிமைகள் என்று சொன்னால் எஜமானுக்கு சொந்தக்காரர்கள், அவருடைய ஒரு சொத்து மாதிரிங்க அது. அப்படி அங்கேருந்து ஓடி வந்தவனிடத்தில் மறுபடியும் எஜமானிடத்தில் அனுப்ப வேண்டுவது தான் நியாயம் அப்படின்னு பவுலடிகள் அவனை அனுப்புன்னு நினைக்கிறார். ஆனால் அவன் ஓடி வந்தவனுக்கு அவனுடைய எஜமான் தண்டனை கொடுப்பாருங்க. கசையடி கொடுக்கலாம், அல்லது மரண தண்டனை கூட கொடுக்கலாங்க. அப்படி நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பவுலடிகள் இந்த ஒனேசிமை எஜமானத்தில் ஒப்படைப்பதற்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறாருங்க பிலோமோனுக்கு. பிலோமோன் இந்த பவுலடிகளுக்கு உற்ற நண்பர். ஒரு நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பிலோமோனே, இந்த ஒனேசிம் ஓடி வந்த உண்மைதான், வந்தவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்போ அவன் அடிமையாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் அவன் நண்பனாக இருக்கிறான். என்னுடைய ஆவிக்குரிய மகன், உனக்கு சகோதரன் ஆயிட்டான் போ, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதுனால. ஆகவே நீர் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை மன்னிக்க வேண்டும் என்று பிலோமோன் ஒனேசிமை ஏற்றுக்கொள்வதற்கு மன்றாடி எழுதின ஒரு கடிதம் தாங்க இது. அப்படி சொல்லும் பொழுது தான் அவன் உனக்கு எந்த விதத்தில் கடன்பட்டிருந்தால், நஷ்டப்படுத்தியிருந்தால் அதை செலுத்த அவனுக்கு நிர்வாகம் இல்லை, அவனுக்காக நான் செலுத்தி விடுகிறேன், என் கணக்கிலே அதை வைத்துக் கொள்ளும், இவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடி எழுதின கடிதம் தான், நிருபம் தான் இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபம். இப்போ தலைப்பு வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். 17-18 வசனம். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று இந்த ஒனேசிமுக்காக பவுலடிகள் பிணைப்பட்டாருங்க. அவர் உறுதிமொழி கொடுக்கிறாருங்க. என்று சொன்னால் பவுலடிகள் இந்த ஒனேசிம் பேரில் இருந்த அந்த பாரம், தன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அடிமையாயிருந்தாலும் அவன் செய்த தவறுக்கு தண்டனை பெற்று மரித்துவிடக்கூடாது, அவன் மன்னிப்பை பெற வேண்டும், அவன் எஜமான் பிலோமோன் அவனை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பை குறித்தும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும் என்ற ஒரு திவ்ய சுபாவத்தை ஆதாரமாக வைத்து எழுதின நிருபம் இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபம். பவுலடிகள் ஒனேசிமுக்காக பிணைப்பட்டார் என்று சொன்னால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிணைப்பட்டு நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவர் இருந்து, நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நமக்காக மரித்து, நம் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் விக்கிர ஆராதனைக்கும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமையாயிருந்த நம்மை நமக்காக பிணைப்பட்டு நமக்காக நம் ஸ்தானத்தில் மரித்து நம்மை விடுதலையாக்கினாரே, அந்த விடுதலையை மையமாக கொண்டு சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு நிருபம். ஆகவே தான் பவுலடிகள் பிணைப்பட்டார் என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் அற்புதமான ஒரு வார்த்தைங்க. ரட்சிப்பை பெற்ற நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட தியாகத்தை, நமக்காக பிணைப்பட்டதை தேவஜனம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த தியாகத்தை நினைவு கூறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு நிருபம் இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனம், 2 கொஞ்சம் 5:21 இயேசு நமக்காக பிணைப்பட்டார்ங்கிற விவரம் இருக்குது. அதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமறியாதவரை பிதாவாகிய தேவன் நமக்காக நம் ஸ்தானத்திலே பாவமாக்கினார். நாம் செலுத்த வேண்டிய விலையை அவர் கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது என்று சொன்ன அற்புதமான வார்த்தையின்படி இயேசு நமக்காக பிணைப்பட்டு நம் ஸ்தானத்திலே மரித்தார் என்றார். இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை, சிலுவையை தேவஜனம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார், பாவமானார். சரி, இதை எழுதும் பொழுது பவுலடிகளுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு இருக்கும்ங்கிறதையும் மனசில் வை. இப்போ இதை அறிமுகமாக வைத்துக்கொண்டு 3 வார்த்தைகளை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் சொன்னது தாங்க பேசிக்கு. இதை அடிப்படையாக வைத்து, அறிமுகமாக வைத்து இந்த வசனத்தை கேட்கணும். கேட்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் விலையேற பெற்ற அந்த தன்மையை, தியாகத்தை நினைவு கூர்ந்து நம்மை அர்ப்பணித்து ஒரு விஷயம் கூட ரீடெடிகேட் பண்ணி ஒப்பு கொடுத்து இந்த செய்தியை கேளுங்க. ஒரு புதிய பலன், சிலுவை மரணத்தினால் உண்டான புதிய பலன் உங்கள் அதிகமாய் நிரப்பும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரிங்க, முதலாவது பவுலின் வேண்டுகோள். பால்ஸ் அப்பீல். இப்போ 16-17 வசனம், ஒரே அதிகாரம் தான். ஆகிலும் 1ஆம் அதிகாரம் சொல்லுவேன், அப்படி மனசில் வச்சு 1:16-17. எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இந்த பிலோமோனை குறித்து கூட இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பவுல் பிலோமோனை குறித்து சொன்ன அருமையான ஒரு சாட்சிங்க. முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? முதல் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் உடன் வேலையாளுமா இருக்கிற பிலமோனுக்கும் எழுதுகிறது. என்ன ஒரு உருக்கமான ஒரு கடிதங்க. என் உடன் வேலையால் எனக்கு பிரியமான பிலமோன் அப்படின்னா, இந்த பிலமோனை குறித்து பவுல் கொடுக்கிற சாட்சி ரொம்ப முக்கியங்க. என்னோட கவனிக்கணும், சேர்த்து தேவ பிள்ளைகள் கவனிக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியணும் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது. இந்த பிலமோனை குறித்து கொடுத்த சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசித்த வசனங்கள் இன்னும் 4-7 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரை குறித்து என்ன சொல்றாருன்னா, அந்த பிலமோன் ஒரு அன்பான நண்பர், அன்புக்குரிய நண்பர். அவர் ஒரு விசுவாச வீரன். அவர் ஒரு நன்றாய் ஜெபிக்கிறவர், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர், உண்மையுள்ள
ஒரு புத்துணர்ச்சியோடு கூடிய கிறிஸ்தவர் அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சொல்றாருங்க பிலமோனை குறித்து. வேணா நம்ம இந்த 4-7 வருஷத்தை கொஞ்சம் வாசித்தோம்னா இன்னும் நமக்கு நல்லா புரியும். என்னோட கூட எல்லாம் கவனிங்க, வார்த்தை கவனிங்க. வாசிக்கலாமா? 4 முதல் 7 வசனம். கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால். இதை நான் உண்மையிலே சொல்லுகிறேங்க. இந்த நிருபத்தை நான் தியானிக்கும் பொழுது கண்ணீரோடு அழுது கொண்டு தான் தியானம் பண்ணேன். இவ்வளோ பெரிய ஒரு அப்போஸ்தலன் பவுலடிகள் ஒரு அடிமையாயிருந்த ஒரு மனிதனுக்காக பிலோமனிடத்துல மன்றாடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இப்போ நான் ஆரம்பத்தை சொன்னது போல இந்த பிலோமனுடைய சாட்சியை இப்போ இந்த வசனத்தை வாசித்தோம் இல்லைங்களா? அவன் ஒரு ஜெபிக்கிறவன், அன்புக்குரிய நண்பன், விசுவாச வீரன், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர், உண்மையுள்ள கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ வாசித்த எல்லா வசனம் அது வருது பாரு. இப்போ ஏதை நான் வாசிக்க சொன்னேன்னா, நான் இதை கேட்குறவங்களை பார்த்து நான் கேட்குறேன், நமது நண்பர்கள் நம்மை குறித்து இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? அதுதாங்க முதல் கேள்வி நமக்கு. இப்போ கேட்குற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், அக்கமகத்தில் உள்ளவங்க உங்களை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்கிற ஒரு கேள்வியோடு இந்த செய்தி நீங்க கேட்கணும். இந்த பிலோமனுடைய சாட்சி ஏதோ அந்த ஊர்ல மட்டும் கிடையாதுங்க, ரோமாபுரி வரையிலும் அவர் சாட்சி தெரிந்திருக்கிறது. அதான் அப்படி எழுதுறாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, சகோதரனே, பரிசுத்தவானுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பானபடியால் உம்முடைய அன்பினாலும் மிகவும் சந்தோஷம் ஆறுதல் அடைந்திருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு, உங்களுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று செய்கிறேன் என்று இவர் சாட்சி ரோமாபுரி வரலும் தெரிஞ்சிருக்குங்க. அந்த காலத்தில் எந்த விதமான ஒரு விளம்பரமும் கிடையாதுங்க, மீடியாக்கள் கிடையாது, செல்போன் கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரி எந்த விதமான இலக்கியங்களும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கொலேசுவில் இருந்த இந்த தேவ மனுஷனுடைய சாட்சி ரோமாபுரி வெல்லும் கேட்குன்னா எந்த அளவுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கணும். ஆகவே தான் நான் கேட்குறேன், இப்படி அடுத்தவர்கள் நம்ம குறித்து இப்படி சாட்சி கொடுக்க முடியுமாங்கிறது மனசில் வைக்கிறேன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இப்படி சாட்சியாய் நாம் வாழணும்னு நிருபங்களில் நம்ம பார்க்குறோங்க. நம்ம இன்றைக்கி சாட்சி இல்லாதனால தாங்க இந்திய தேசத்தில் கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. கிறிஸ்துவை இந்த தேசம் வெறுக்கவில்லை, கிறிஸ்தவர்களைத்தான் ஏற்க மறுக்கிறார்கள். காரணம், நான் சொல்றது கஷ்டப்படுறேங்க, நமது சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. சரிங்க, இப்போ நிருபங்கள் என்ன சொல்லுது? நீங்கள் 1 யோவான் 3:14 வசனம். 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுவபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சாகர மனுஷனுக்கு அடையாளங்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, அதே 1 யோவான் 4:7-8 கொஞ்சம் வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று
இந்த சகோதர சிநேகத்துல நம்ம நிலைச்சிருக்கணும்னு சொல்றாரு. ரோமருக்கு அது நிருபம் 12ஆம் அதிகாரம் நிறைய இடத்துல வாசிக்கணும் நம்ம அதை குறித்து. சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க கடவீர்கள் அப்படிலாம். இப்போ இந்த பிலோமன் பார்த்தீங்கன்னா தனது வீட்டை திறந்து கொடுத்து சபை நடத்துவதற்கு அனுமதித்தது மட்டுமல்ல, அங்கே கூடின எல்லா விசுவாச மக்களுக்கும் அன்புக்குரியவராய், உபசரிக்கிறவராய், நல்ல சாட்சி உள்ளவராக இருந்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. 7வது வசனம் அப்படி வாசிக்கலாமா? என்ன சொல்றாரு பாரு. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். சகோதரனே, பரிசுத்தவான்களின் உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால். இந்த இளைப்பாறினபடியான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த நாட்கள்ல கிரேக்கத்துல அனாப்பாவோ அப்படின்னு வருதுங்க. அனாப்பாவோ இந்த வார்த்தை அந்நாட்களில் இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிலிட்டரி டேர்முங்க. அது இராணுவ சொல்லது. எப்போது பயன்படுத்தினாங்கன்னா, இராணுவ வீரர்கள் நீண்ட தூரம் அவர்கள் பிரயாணப்பட்டு, அதாவது இராணுவத்தில் அணிவகுப்பு சொல்கிறோம் இல்லைங்களா, இராணுவ அணிவகுப்பை நீண்ட தூரம் செய்துவிட்டு வந்து ஒரு இடத்துல இளைப்பாறுவார்கள். அப்படி இளைப்பாறும் பொழுது அந்த இளைப்பாறுதலுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தாங்க இந்த இளைப்பாறினபடியால் அனாப்பாவோ அப்படின்னா. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த பிலோமோன் அந்த நாட்களில் இருந்த விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு இப்படி இளைப்பாறுதலா இருந்திருக்கிறார். எப்படி இராணுவர்கள் நீண்ட தூரம் நடந்து அப்பாடா என்று சொல்லி அவர்கள் இளைப்பாரி சந்தோஷப்படுவார்களோ, அதை போல பரிசுத்தவான்களை இளைப்பாற்றின ஒரு தேவ மனுஷன். அந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு மிகுந்த உபத்திரம் இருந்தது ரோம அரசாங்கத்தினால. மலைகளிலும் கோயிலும் வனாந்திரம் அலைந்து திரிந்தார்கள். அப்படிப்பட்ட உபத்திரப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இளைப்பாறுதலா இருந்தார்னா அதை விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உபசரிக்கிற குணமுள்ள தேவ மனுஷன் இந்த பிலோமோன். இந்த பிலோமோன் சபையில் ஒரு மூப்பராகவோ அல்ல ஒரு போதகராகவோ இல்லைங்க. அவர் ஒரு லேமன், பகுதி நேரமாக ஊழியம் செய்தவர். சபைக்கு பிரயோஜனமாக இருந்தார், உடன் ஊழியராக இருந்தார். உடன் வேலையால் சொல்கிறார் பார்த்தீங்களா பவுல். உடன் ஊழியராக இருந்து சபைக்கு பிரயோஜனமாக இருந்து அப்படி பகுதி நேரமாக தன் ஊழியத்தை ஆண்டவருக்காக நிறைவேற்றின ஒரு தேவ மனுஷனுங்க. அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ஆச்சரியமானது. இப்போலாம் நம்ம சபைகளில் பார்க்கறது ரொம்ப ரேராக இருக்குங்க. இப்படிப்பட்ட பிலோமோன்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிக்கிறதுங்கிறது குடும்பங்களிலும் அரிதாக இருக்கிறது, சபைகளிலும் அரிதாக. ஆனால் கிறிஸ்தவத்துடைய ஆழமான மிக முக்கியமான குணங்களில் ஒன்று இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்க. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நம்ம சுத்திகரித்து கொண்டு சரிபடுத்தி இது போல வாழணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அதில் தான் நிறுத்தி கொஞ்சம் பாரத்தோடு நான் பேசுகிறேன். கவனிங்கள், இந்த சுபாவம் சபைகளிலே இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் அறியாத மக்கள் உள்ள வந்தாங்கன்னா நமது அன்பினால ஈர்க்கப்படுவார்கள். அது ரொம்ப அவசியங்க. அதுக்கு இந்த பிலோமோன் நல்ல ஒரு உதாரணம். பிலோமோனுடைய அன்பு எக்ஸ்ட்ராடினரி. அப்படிப்பட்ட அன்பை தேவன் இன்றைக்கு சபைகளிலே, குடும்பங்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவன், உபசரிக்கிற நல்ல சாட்சி உள்ளவன் பிலோமோன் என்று அறிந்ததினால்தான் ஓடி வந்த ஒரு அடிமையை ரட்சிப்புகள் நடத்தின பவுலடிகள் அவனை பாதுகாப்பதற்கு, ரட்சிப்பை பாதுகாத்து அவனை கரை சேர்ப்பதற்கு பிலோமோனிடத்துல மன்றாடுறாங்க. இன்னும் கூட நீங்க இந்த 12-13 வருஷத்தை வாசிங்க பார்க்கலாம். 12-13
அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க பிலோமோனை குறித்து பவுலடிகளுக்கு. கர்த்தர் தன்னை வைத்த ஸ்தானத்தை உணர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு விசுவாசிங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தில் எழுதணும். எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டுங்க. கர்த்தர் நம்ம வைத்த ஸ்தானத்தை உணர்ந்து சபைகளில் மட்டுமல்ல, நாம் குடியிருக்கிற பகுதிகளிலே வீடுகளிலேயும் அந்த ஸ்தானத்தை உணர்ந்து நம்ம வாழணுங்க. நம்ம அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு தேவை. கிறிஸ்தவத்தின் மூலம் இந்தியாவுக்கு தேவை. எந்த ஸ்தானத்தில் தேவன் நம்ம வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளணும். அந்த நம்பிக்கை பிலோமோன் மேல இருந்ததுனால தாங்க ஓடி வந்த அடிமையை என்ன ஒரு தைரியமா அனுப்புறாரு பாருங்க. இதை நான் வாசிக்கும் பொழுது 2 வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 வசனம் முதல்ல வாசிக்கலாம். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டால் எஜமானனாகட்டும் அடிமையாகட்டும் எல்லாம் சகோதரர், நாம் சகோதரர் தாங்க. ஆக திருச்சபைகளிலே அப்படிப்பட்ட வேறுபாடு இருக்கக்கூடாதுங்க. மொழியினால், ஜாதியினால், பணத்தினால், நிறத்தினால், எந்த விதத்திலும் திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டால் எஜமானனாகட்டும் அடிமை எல்லாம் சகோதரர் தாங்க என்பதும் சபைக்கு தேவையான ஒரு வார்த்தை. அப்படி இருந்தா அடுத்து இதுவும் நடக்கணும். அதே கலாத்தியர் 6:1-2 வசனம். கலாத்தியர் 6:1-2 வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாத்தீங்களா? கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? பலகீனனுக்காக பரிதபிப்பதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். ஒரு பலவீனனை கண்டால் தூற்றுவதில்லைங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல மிக மோசமான ஒரு சாபங்க அது. ஒருத்தர் தூற்றுறது, குறை சொல்றது. ஒரு பலகீனத்தை கண்டுபிடித்து விட்டால் அதை ஊர்ல முழுக்க சொல்லி தூற்றுவதே வேலையா போயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப துக்கமான விஷயங்க அது. குடும்பங்களிலும் அப்படி இருக்கிறது. கணவனிடத்தில் காண்கிற பலகீனத்தை தூற்றுகிற மனைவியிடத்தில் சில பலகீனம் கண்டால் அதை சொல்லியே சுட்டி காண்பித்து குட்டி காயப்படுத்துகிற புருஷன், மனைவி, பிள்ளைகள் அப்படி நிறைய இன்னைக்கு இருக்கு. எவ்வளவு துக்கங்க. இங்க பாருங்க, ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்றார். கிறிஸ்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்களே என்று பரிதவித்தார். 3 நாட்களாக சாப்பிடாதிருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்காக பரிதவித்தார் இயேசு. கல்வாரி சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார் என்று பாவிகளுக்காக பலகீனத்தை அவர் அறியாமைக்காக மன்றாடி பரிதவித்தார் என்று சொன்னால், இந்த சிலுவை தியான நாட்களிலே இதெல்லாம் நம்ம படிக்காம 40 நாள் இல்லை, எத்தனை வருஷம், 45 நாள் தான் பிரயோஜனம் கிடையாதுங்க. இந்த கிறிஸ்துவின் சுபாவம், ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிற சுபாவம் நமக்கு வேணும். அதுதாங்க பிலோமோன். அதுதான் அவன் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சு தைரியமாக ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாருன்னா எவ்வளோ நல்ல சுபாவங்க இந்த பிலோமோன். இதில் பார்த்தீங்கன்னா பவுலடிகள் மற்ற நிருபங்கள் எழுதினது போல உபதேசங்களையோ பிரமாண சட்டங்களை குறித்து எழுதலைங்க. இதில் வெறும் அன்பை குறித்து மட்டும்தான் எழுதுகிறார் அவர். ஒரு சகோதரனிடத்தில் செலுத்த வேண்டிய அன்பை குறித்து மட்டும்தான் எழுதுவாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்பு இருந்தால் அங்கே மன்னிப்பு இருக்கும். ஆகவே பிலோமோனே, நீ அன்புள்ளோ எனக்கு தெரியும், அந்த அன்பு
இந்த ஒனேசிமை மன்னிக்கட்டும், நீ மன்னிக்கணும், ஒனேசிம மன்னிப்பை பெறணும் என்று இரண்டு பேருக்கிடையே ஏற்பட்டது உறவு விரிசலை சரிபடுத்தி ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு ரிகன்சிலேஷன் என்கிற அருமையான வார்த்தைக்காக எழுதப்பட்ட நிருபங்க இது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பிலோமன் மன்னிக்கலைன்னா அவர் கிறிஸ்துவுடைய போதனைக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தங்க. அப்படிதானே? நீங்க வாசிங்க, கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? லூக்கா 17:4 கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 17:4. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான், அவனுக்கு மன்னிப்பாயாக. அருள்நாதர் சொல்லிருக்கார, மன்னிப்பாயாக. இப்போ பிலோமன் மன்னிக்கலன்னா கிறிஸ்துவின் இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதரா போயிடுறாரு. அப்புறம் மத்தேயு 6:15 சொல்றாரு பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்கார். ஆகவே தான் பிலோமனே, நீ ஒனேசிமை மன்னிக்கணும், ஒனேசிம உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு வருவான், ஏற்றுக்கணும் என்று இந்த நிருபத்தை எழுதி மன்றாடுறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்குறவங்க கவனிக்கணும். நாம் செய்த ஒரு தவறின் நிமித்தம் உங்களுக்கு இன்னொரு சகோதரனுக்கும் பிரிவினை இருக்கிறது என்று கண்டால் அதை சரிபடுத்த பார்க்கணுங்க. அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். உங்கள் சகோதரருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் முதல்ல ஒப்புரவாகிறது தான் முதல் வேலைங்க. அதையும் ஏசு நான் சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் சகோதர குடும்பங்களில் இப்படி பிரிந்து கிடக்கிறார்கள். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, சாதாரண ஆஸ்திக்காக, சின்ன சின்ன சொத்துக்களுக்காக எத்தனை குடும்பங்கள்ல. சரிங்க, அப்படிப்பட்டவங்க கவனிக்கணும். என்ன சொன்னாருங்க? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இன்னும் அருமையான ஒரு எச்சரிப்பான வார்த்தைங்க அது. ஆகவே நீங்கள் தவறு செய்திருந்தா, கேட்கிறவங்க கவனிக்கணும், தவறு செய்திருந்தால் உங்கள் தவறை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லது அடுத்தவர்கள் உங்களுக்கு தவறு இழைத்திருந்தால் அவர்களை மனதார நீங்கள் மன்னிக்க வேண்டும். இதுதாங்க கிறிஸ்துவின் பிரமாணம். இன்னும் நான் சொல்லுகிறேன், லூக்கா 10ஆம் அதிகாரம் 27 வாசிட்டு அடுத்து குறிப்பு போலாம். நம்ம லூக்கா 10:27. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. இந்த பிரதான கற்பனை கடைபிடிச்சா நம்ம தேசம் என்னைக்கோ ஆண்டவர் அறிஞ்சிருக்குங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. என்ன அருமையான ஒரு கற்பனை ஐயா இது. ஆக இதை கேட்குறவங்க, பிலோமன் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம். எவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். ஆகவே இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்பங்களிலே, உறவுகளிலே, நட்புகளிலே, ஊழியர் விசுவாசிகள் என்கிற இந்த ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா கசப்பு, வெறுப்பு, பகை, பொறாமை எல்லாவற்றையும் விலகணும். அதுதான் பவுல் எபேசியர் 4:31 சொல்றாரு பாருங்க, சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த குணங்களை விட்டு நீங்க கடவது ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிங்க. அருமையான வார்த்தை. கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்படி நமக்குள்ள உறவை சீர்படுத்துங்கள், ஆண்டோட ஆசீர்வதிப்பாரா. சரி, இப்போ முதல் குறிப்பை பார்த்துட்டோம். பவுலின் வேண்டுகோள் எதுக்காக அப்படி இந்த லெட்டர் எழுதினார்னு. அதில் இன்னொரு ஆழமான குறிப்பு, ரெண்டாவது குறிப்பு, மன்னிக்கப்பட்டவரின் செயல். ஒரு மன்னிப்பை தேவனிடத்தில் பெற்றுவிட்டால் அவர்கள் கிரியைகள் எப்படி இருக்கணுங்க. ஒனேசிமும் ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றவன். அவன் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கணும் என்று பவுல் பிலோமனுக்கு சொல்லி அனுப்புகிறாருங்க. அருமையான ஒரு பகுதிங்க அது. இப்போ நீங்கள் 1:18 வாசிக்கலாமே. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். இப்படி இந்த ஒனேசிமை பிலேமனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் எழுதின மன்றாடின இந்த கடிதத்தை நான் நினைக்கிறேன் பிலேமன் வாசித்திருக்கிறார். இருதயமே உடைந்து போயிருக்கு. எத்தனை பெரிய ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவான், எப்படி மன்றாடி எழுதுறாரு. 10-18 வசனங்கள் அதுக்கு ரொம்ப ஆணி அறிஞ்ச மாதிரிங்க. அதெல்லாம் பிலோமோன் இருதயம் மட்டுமல்ல, நம்ம இருதயம் உடைந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு கீழ்ப்படியாத அடிமையை எஜமானிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் எடுத்த முயற்சிங்க. இப்போ இந்த ஒனேசிமும் எஜமான விட்டு ஓடி வந்துட்டான்னு நான் சொன்னேன். அந்த நாட்களில் அடிமைகளின் நிலைமை ரொம்ப மோசங்க. கிட்டத்தட்ட ரோம சாம்ராஜ்யத்திலே அந்த நாட்களிலே 6 கோடிக்கு அதிகமான அடிமைகள் இருந்திருக்கிறார்கள். அடிமைகள் என்றால் அடிமை சந்தைக்கு போய் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், எஜமானுக்கு சொந்தமானவர்கள், எஜமானின் ஆஸ்தி அவர்கள். இந்த அடிமைகளுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்க. பேசவோ எழுதவோ கேட்கவோ எந்த உரிமையும் கிடையாது. ஒரு பொருளை மாறுதாங்க, ஒரு மிருகம் போல தான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே இவன் ஓடி வந்து விட்டான் என்று சொன்னால், ஒருவேளை அவன் ஏதோ திருடி இருக்கலாம், திருட்டுத்தனத்தினால் வந்திருக்கலாங்க, அல்லது எஜமானுக்கு ஏதோ நஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஓடி வந்துட்டாருங்க அவர். அப்படி ஓடி வந்தவர் ரோமாபுரிக்கு வந்துட்டார். சில அறிமுகம், சில வார்த்தைகளை மனசில் வைக்கணுங்க. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் நமக்கு அவசியம். ஏன் ரோமாபுரிக்கு வந்தான்னு கேட்டிங்கன்னா, ரோமாபுரி அந்த காலத்தில் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதிகமான ஜனத்தொகை கொண்ட ஒரு பெரிய நகரங்க. அந்த காலத்தில் உலகத்துக்கே தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து விட்டால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஓடி வந்துட்டால் யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே தான் ரோமாபுரிக்கு வந்துட்டாருங்க இந்த ஒனேசிமு. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்களை அடிமைகளை கண்டுபிடிப்பதற்கும் ஒரு வழி இருந்த அந்த நாட்களில். என்னென்னா, இந்த அடிமைகளை முதல்ல எஜமான் விலைக்கு வாங்கிட்டு வந்தா அவன் நெற்றியில் எஃப், ஆங்கில வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எஃப் என்கிற அந்த முத்திரை போடுவாங்களாம். எஃப் என்று சொன்னால் ஃபிஜிட்டிவ், தப்பி ஓடினவன் அர்த்தம். யாராகிலும் அவன் கண்டுபிடிச்சா எஜமானத்தை ஒப்படைச்சிருவாங்க. அவர் எந்த விதத்தையும் தப்பிக்கவே முடியாது. அதுதான் அந்த முத்திரை போடுறது. இப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னா, இவன் வந்தான், பவுலும் ரட்சிக்கப்பட்டுட்டான். இவனை கண்டுபிடித்து விட்டால், பிலோமனிடத்தை ஒப்படைத்து விட்டால், இவன் மரண தண்டனைக்கு பாத்திரவான். பிலோமன் கொண்டு போடலாம், எஜமான் கொண்டுடலாம். ஆகவே இந்த ஒனேசிமும் அப்படி சாகக்கூடாது. ஏன்னா இவரால் பெற்றெடுக்கப்பட்ட மகன் அல்லவா, ரட்சிக்கப்பட்டவன் அல்லவா. அந்த ஆத்ம பாரத்தை பாருங்க. ஓடி வந்ததுடைய பலனாக அவன் மரண தண்டனை அடையக்கூடாது, வாழ்வு பெறணும், இந்த ஆத்மா ஈடேறணும். என்ன பண்ணலாம்? பிலோமன் நமக்கு தெரிஞ்சவன், லெட்டர் எழுதலாம் என்று லெட்டர் எழுதி, இது எப்படி கொடுத்து அனுப்புறது? அப்படி கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருந்தார். அப்போ தீகுக்கு என்பவர் தான் அந்த நாட்களில் போறாரு. போகும்பொழுது தான் அந்த கடிதத்தை கொடுத்து, இதோடு கூட எபேசியர் நிருபம், கொலேசியர் நிருபம் இதையும் எழுதி இந்த பிலோமன் கடிதத்தையும் தீகுக்கு கையில் கொடுத்து, அவன் கூடவே ஒனேசிமும் அனுப்புகிறாரு. ஏன்னா தனியாக போனால் என்ன நடக்கலாம். ஆகவே அவனை பத்திரப்படுத்துவதற்கு ஒனேசிமும் அனுப்புகிறாரு. இப்போ நான் சொன்னது எல்லாமே வேதம் தாங்க. என்ன சில வார்த்தைகளை வாசிக்கலாம் நீங்கள். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
கொலோசியர் 4:9. அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று அப்படி அனுப்புறாருங்க. அதுதான் ஆதாரங்க. அதெல்லாம் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருதுங்க. என்னன்னா, இப்படி எஜமான விட்டு ஓடி வந்தவன் அடிமை இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்பட்ட இவன் மறுபடியும் எதற்கு எஜமானத்தில் அனுப்பினா ஒருவேளை மரண தண்டனை கிடைக்கலாம் அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமையில் ஏன் மறுபடியும் அனுப்பணும்? அதை விட இவன் எப்படியாகியும் இதான் ரட்சிக்கப்பட்டான், ஆகவே பழைய விஷயங்கள்லாம் போட்டோம் அப்படின்னு இவனை தப்பு வச்சிருக்கலாம். உண்மைதானே? ஏதோ ரட்சிக்கப்படுறது முன்னாடி பண்ணிட்டான், இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்போ அனுப்புனா பழைய இடத்து அனுப்புனா சாகத்தான் செய்வான். அப்படி ஏன் சாவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது நம்ம என்று சொன்னால், அப்படிப்பட்ட நிலைமையில் ஏன் அனுப்புறாருன்னு கேட்டீங்கன்னா, இங்கே தாங்க மன்னிப்பை பெற்ற ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவத்திற்கான ஒரு திவ்ய சுபாவத்தை நம்ம இது பவுல் இங்கே குறிப்பிடுறாருங்க. நமக்கு அவசியமானதுங்க. கவனிங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டாலும் நாம் கடந்த கால தவறுகளினால் உண்டான விளைவை சந்திக்கணுங்க. நம்ம ஒன்றும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு கடந்த காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு தவறு செய்திருக்கலாம், நஷ்டப்படுத்தியிருக்கலாம், இன்னொரு விரோதமாக செயல்பட்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு விட்டதுனால எல்லாமே மறைந்து விட்டது என்று சொல்லி சமரசமாக கூடாது, ஓடிவிட நினைக்கக்கூடாது. நான் என்ன சொல்லுகிறேன், சிலருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கலாம். நீங்கள் அது ரட்சிக்கப்படுற முன்னாடி நடந்திருக்கோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் என்ன செய்யணும்? அந்த நஷ்டத்தை ஈடு செய்யணுங்க. அதை தான் சொல்கிறாருங்க. கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை விட்டு ஓடிவிடக்கூடாது, சமரசமாக கூடாது. அதை கடந்த காலத்தின் தவறுகளை சந்தித்து சரிபடுத்த முயற்சி செய்யணும். அதுதாங்க கிறிஸ்தவத்துடைய ஒழுங்கு, திவ்ய சுபாவங்கள் ஒன்று. பழைய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிக்கலாமா? இன்னைக்கு பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக கடந்த கால தவறுகள் எல்லாம் மூடி மறைச்சு குழி தோண்டி போச்சுட்டு நீதிமான காட்டுறோம். கவனிக்கணுங்க. என்னாக 5:6-7 வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும் ஸ்ரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தமும் அபராதத்தின் முதலோடு 5இல் 1 பங்கை அதிகமாய் கூட்டி தன் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். நஷ்ட ஈடு கொடுக்கணுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து போச்சுங்க, அதை குறித்து பேசாதீங்கப்பா என்னெல்லாம் சொல்ல முடியாது. நஷ்டப்படுத்தி இருந்தால் நஷ்ட ஈடு கொடுத்து அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். அதுக்கு தாங்க இந்த அனுப்புறார். இதை நீங்கள் அப்படியே சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, சகே சூப்பராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அருமையான இடங்க அந்த இடம். லூக்கா 19:8 என்ன சொல்றாருங்க? சகே 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இப்போ இயேசுநாதர் சந்திக்கிறார் சகேயுவை. இயேசுநாதரோடு நடக்கிறார். நடக்க உணர்த்தப்பட்ட சகே சொன்ன அற்புதமான ஒரு அறிக்கைங்க. ஆண்டவரே, யாருக்கான அநியாயமாக நான் செய்துண்டானால் 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன். என் ஆஸ்திகளில் பாதி ஏழைக்க கொடுக்குற சாமி. இது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாங்க. இயேசுவோடு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உள்ளத்திலே ரட்சிப்பின் அனுபவம் நடக்குது. மனம் திரும்பிட்டான் சகேயு. ஊரை கொள்ளையடிச்சு உலையில போட்டவங்கவன். இப்போ ஆண்டவர் சந்தித்த உடனே மனமாற்றம் ஆயிடுச்சு அவனுக்கு. உள்ளத்தில் அது நடக்குது. உள்ளத்தில் நடந்த இந்த மனமாற்றத்துக்கு வெளியரங்கமான கிரியைத்தான் இவனுடைய அறிக்கை. வாங்கினதை 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்ற, பாதி ஏழை கொடுக்குற என்று வெளியரங்கமான கிரியை. நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மையானால்
மனதில் நடக்கிற நிகழ்ச்சி விசுவாச அறிக்கை, அது விசுவாசத்தின் நடிப்பு உண்டாகுது, அதுக்கு வெளியரங்கமான கிரியை வேண்டும். அதுக்கு தான் சொன்னேன், நஷ்டப்படுத்தி நஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பார்த்தீங்களா? இதை கேட்குறவங்க சகோதர சகோதரிகளோ அது அயலகத்தாரோ, நீங்கள் நஷ்டப்படுத்தியிருந்தால் நீங்கள் எந்த விதத்தில் ஆகிலும் ஒப்புரவாகணும். அதுக்கு தான் ஒனேசிம் அனுப்புகிறார். ஒனேசிமுக்கும் பிலமோனுக்கும் இடையிலே மன்னிப்பு கேட்கணும், அவன் மன்னிக்கணும். இந்த 2 திவ்ய சுபாவம் நடக்கணும். அதுக்குத்தான் மன்றாடி ஒரு கழுத்து எழுதி அனுப்புகிறார் பாருங்க. இப்போ இந்த ஒனேசிமை குறித்து இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஏன்னா அவன் போய் ஏற்றுக்கிடணும், அவனை மன்னிக்கணும்னா இவன் ரட்சிக்கப்பட்டவன் அடையாளப்படுத்தணுங்க பிலமோனுக்கு. ஆகவே அப்படி இவனை அடையாளப்படுத்துறான். இப்போ நீங்கள் 10-11 வாசிங்களே, நீங்கள் இதெல்லாம் ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட்டுங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனம் கவனிக்கணுங்க. ரட்சிக்கப்பட்ட அடையாளம் என்ன சார்? நான் தான் சொன்னேன், உள்ளத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு வெளியான கிரியை வேணும். அப்படின்னா என்ன? வாசிங்க பார்க்கலாம். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அந்த நாட்களில் அடிமைகளுக்கு ஒரு பேர் நினைக்கிறேன்னா யூஸ்லெஸ் அப்படின்றது. அடிமைகளுக்கு ஒரு பேர் அதுதான், ஒரு காமன் நேம், யூஸ்லெஸ். அப்படி இருந்தவன் இப்போ இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டு விட்டான், இப்போ யூஸ்ஃபுல் ஆயிட்டான், பிரயோஜனமானவன் என்று இந்த ஒனேசிமை குறித்து ஒரு சாட்சி சொல்லி அனுப்புகிறார். இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், பிரயோஜனம் உள்ளவன், இனி அவன் அடிமையாக இருந்தாலும் நம்ம சகோதரன் என்று அவன் சாட்சி சொல்லி அனுப்புகிறார். அதுக்கு அடையாளம் என்னன்னா, இவன் ரட்சிக்கப்பட்டவன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, இவன் கொண்டு சென்ற கடிதமே அடையாளங்க இல்லையா? இவன் கடிதத்தை கொண்டு வந்தான். அந்த கொண்டு வந்த கடித அடையாளம் என்ன? இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்பதற்கு அடையாளம் அதுதான். இல்லைன்னா கடிதத்தை எடுத்து ஓடி போயிருக்கலாமே. ஓடி போயிருந்தா அவன் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இவன் கடிதத்தை கொண்டு போய் பிலோமோனுக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது, தன்னை நிறுத்தும் பொழுது, தான் உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தவறு செய்து விட்டேன், ஓடிவிட்டது தப்பு தான், இப்பொழுது என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வந்திருக்கிறேன் என்று தன் தவறை உணர்ந்து அதற்கான பரிகாரத்தை தேடினான். அதாங்க அந்த கடிதத்தை கொண்டு கொடுத்தான் அர்த்தம். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே கவனிங்க, தவறுக்கு பரிகாரத்தை தேடணும். அதான் உண்மையா மனமாற்றம் அடைந்ததுக்கு அடையாளம். நான் தண்டனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது வரணுங்க, ஆராதனைக்கு வரும்பொழுது அப்படித்தான் வரணும். ஆண்டவரே உண்மைதான் சுவாமி, உண்மைதான், அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவனால் தான் இவனால் தான் சொல்லக்கூடாது, நான் தான் ஆண்டவரே, உண்மைதான் சுவாமி, என்ன மன்னியும் அப்படின்னு வரணுங்க. அதுதான் மனந்திருவன அடையாளம். சரிங்க. ரெண்டாவது, இவன் மனதில் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு விட்டால் யார் மூலம்? பவுலின் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. பவுலின் ரட்சிக்கப்பட்டதுனால பவுலை ஒரு கேடகமாக வைத்து தன் தவறை மறைத்து கொள்ள நினைக்கவில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுற, பாஸ்டர்ஸ் குடும்பம்னு வச்சுக்கோங்க, பாஸ்டருடைய பிள்ளைகள் தங்கள் தவறுகளை பாவங்களை, நான் ஒரு பாஸ்டர் பையன், பாஸ்டருடைய மக என்று சொல்லி தங்கள் தவறை மறைத்து தப்பிக்கலாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. கவனிக்கணுங்க. நான் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவன், ஆகவே எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் தப்பு இல்லை என்று மறைக்க இருக்கிறார்கள். இந்த ஒனேசிமு அங்கே போனது அனுப்பு நோக்கம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டவன், அவரை கேடகம் வைத்து அதனால் தன்னை மறைத்து கொண்டு நினைக்கல, பகிரங்கப்படுத்தினான். இதோ நான் வந்திருக்கிறேன், தவறு செய்தவன், எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீரோ, நான் பரிகாரத்தை தேட வந்திருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக வந்திருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தது தான் பவுல் இவனை அங்கே அனுப்புவதன் அடையாளம். இவன் உண்மையுள்ளவன் என்பதற்கு அடையாளம் மட்டுமல்ல, எஜமானனே நான் இங்கிருந்து ஓடி போனேனே, ஓடி போனது போல இப்போ வரல, நான் ஓடி போகும்போது தவறு இழைத்தவனாய் நஷ்டப்படுத்தினவனாய் ஓடி போனேன், இப்பொழுது மனமாற்றம் அடைந்தவன புது சிருஷ்டியா நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று
பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான், நான் ஒரு புதிய சிருஷ்டி, என்னை ஏற்றுக்கொள்ளும், எதையும் நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை மன்னியும் அப்படின்னு கேட்கறதுக்கு அடையாளம். இவைகள் தான் நாம் மனம் திரும்புதலின் அடையாளங்கள். இந்த கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆழமான திவ்ய சுபாவங்கள் நமக்கு இருக்குதா? என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டதுனால அந்த நினைப்பில் வாடுறோமே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உணர்த்தும் போதெல்லாம் மனம் திரும்பணுங்க. அதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதலின் கனி. அது இருக்கான்னு பார்க்கணும். மத்தேயு சுவிசேஷம் 3:8 கொஞ்சம் வாசி. மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு நல்லாவே தெரியும். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி சொல்லி அவனை அனுப்புறாரு. அதில் இன்னொரு வார்த்தை கூட வாசித்தோம். முன்பு இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுங்க, சாட்சிங்க. மட்டுமல்ல, இவன் உண்மையுள்ளவன். இதுதான் ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். கிறிஸ்தவத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஊழியத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அற்புதமான ஒன்று உண்மை உள்ளவன். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார்ன்றாரு அவரே. என்றால் இந்த ஒனேசிமு உண்மையுள்ள எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுலோடு கூடவே இருக்கிறான். வீட்டுக்கு அவள் இருந்தாருங்களா, பவுலோடு கூடவே இருந்து சகல பணிவுகளை செய்கிறான். அப்பொழுது இவன் கேரக்டர்லாம் பார்த்து ஜட்ஜ் பண்ணிட்டாருங்க. இவன் யார் என்றால் உண்மை உள்ளவன். எங்கே வருது? அதை வாசிக்கலாமே. கொலோசியர் 4:9. ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். 4:9. அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும். உண்மையுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு. என்ன அருமையான ஒரு ஸ்டேட். சும்மா சொல்ல முடியுமாங்க? 2 வருஷம் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்க்குறாரு நடவடிக்கையில. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை நடத்துகிறவர்களுக்கு சாட்சி சொல்ல முடியுமா நீங்கள் உண்மையுள்ளவர்னு? உங்கள் நண்பர்கள் சொல்ல முடியுமா? பிள்ளைகளே, பெற்றோர் சொல்ல முடியுமா? என் பிள்ளை உண்மையுள்ள பிள்ளை சொல்ல முடியுமாங்க? இந்த சாட்சி ரொம்ப முக்கியம் நமக்கு. ஊழியத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும், திருச்சபைகளிலும், விசுவாச நிலைமைகளிலும் உண்மை. அப்படி சொல்லித்தான் இவனுக்காக மன்றாடி இந்த கழுத்து எழுதுகிறார். என்றால் கிறிஸ்தவத்தின் திவ்ய சுபாவங்களை எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்ட நிருபம் இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபம். சரி, இப்போ அடுத்த குறிப்பு போயிடுவோம். முதல்ல பார்த்தோம் பவுலின் வேண்டுகோள், 2வது பார்த்தோம் மன்னிக்கப்பட்டவரின் செயல், 3வது மன்னிப்பின் விலை. மன்னிப்பின் விலை 1:19. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ஒனேசிமு அனுப்பும் பொழுது நான் கொடுத்துட்றேன். அவங்க கடன் போட்டிருப்பான், நஷ்டப்படுத்தியிருப்பான், எதுவாக இருக்கட்டும், அதை நான் செலுத்தி தீர்க்கிறேன், ஏன் கணக்கில் வைத்துக்கொள்ளும் பிலோமோனே அப்படி உரிமையாகும். ஏன்னா பிலோமோனை விரும்பமாக ரட்சிக்கப்பட்டவர் தான். ஒனேசிமு எப்படி ஆவிக்குரிய பிள்ளையோ அப்படித்தான் பிலோமோனும். அந்த உரிமையில தான் எழுதுறாருங்க. இப்படி என் கணக்கிலே நீ வைத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒனேசிமுக்காக பனைப்பட்டார். எப்படி கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் இப்படி எழுதி கொடுப்பார்களோ அதை போல் இல்லைங்களா, அப்படிதான் எழுதி கொடுப்பாங்க. அப்படி உத்தரவாதம் அளித்து எழுதின ஒரு நிருபம் இது. சொல்கிறேன், என் சொந்த கையாலே நான் எழுதினேன். இன்னும் ஆழமான, அது முத்திரை போட்ட மாதிரிங்க. அது இப்போ டாக்குமெண்ட் பண்ணி முத்திரைலாம் பிரயோஜனம் இல்லை. முத்திரை எவ்வளோ முக்கியம். அதே போல் என் சொந்த கையால் எழுதினேன். அந்த நாட்களில் பவுலடிகள் கண்ணில் அவருக்கு பிரச்சனை. ஆகவே அவர் நிருபங்களை இவர் சொல்ல சொல்ல அடுத்தவர் எழுதியிருக்கிறார். அப்படி தாங்க இங்கே சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி இவர் சொல்ல சொல்ல நிருபம் எழுதிட்டு கடைசியில் இந்த கிரீட்டிங் சொல்லும்போது இன்னாருக்கு வாழ்த்தல் அன்னாருக்கு வாழ்த்தல் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் கையால் எழுதுவார். அது கூட பெருசு பெருசாக எழுதுவார். ஏன்னா கண் பிரச்சனை. ஆகவே தான் அந்த வார்த்தை, அந்த என் கையாலேங்கிறது பெரிய பிக் லெட்டர்ஸ்னு அடையாளங்க. பிக் லெட்டர்ஸ்னு வருது அப்படி. ஆகவே
அவர் இந்த கிரீட்டிங்ஸ் எழுதும் பொழுது என் கையாலே எழுதுகிறேன்னு சொல்லி முத்திரை போட்ட மாதிரி சொல்லி என் கணக்கில் வைத்துக் கொள்ளும் சொல்லி இந்த நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த ஒனேசிமுக்கு திரும்ப செலுத்த வேண்டிய நிர்வாகம் இல்லை. அவன் ஒரு அடிமை. அவளுக்கும் திரும்ப செலுத்தக்கூடிய நிர்வாகம் கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து பார்த்தீங்கன்னா 14 நீ வாசித்து பாருங்க. பிலிப்பு சபையார் தான் அவ்வப்போது சில உதவி பண்ணியிருக்கிறாங்க. அப்படித்தாங்க அவர் இருந்திருக்கிறார். இப்போ ஒனேசிமுக்கும் அந்த நிர்வாகம் இல்லை, பவுலுக்கும் கொடுக்கும் நிர்வாகம் இல்லை. அந்த ஒரு காலகட்டத்தில் நான் எப்படியும் கொடுத்துருவேன்னு சொல்லி இந்த லெட்டர் எழுதுறார், மன்றாடி எழுதுறாரு. இதை நான் வாசித்த பொழுது நமது ஆண்டவர் இயேசுவுக்கு நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை குறித்து நான் கொஞ்சம் யோசிச்சுங்க. நான் ஏன்னு கேட்டால், நமக்கு ஒரு காலகட்டத்தில் திரும்ப செலுத்த முடியாத கடனாளிகளாய் கடந்தோம் இல்லைங்களா? நமது கடன்களை குறித்து பாவ கடன் எவ்வளோனா 10,000 தாலந்து அப்படின்னு மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 23-27 பார்க்குறோம். 10,000 தாலந்து கடன் பெற்ற ஒருவனை எஜமா மன்னித்தார் அப்படின்னு. இந்த 10,000 தாளந்துங்கிறது கணக்கு போட்டால் எத்தனையோ கோடி. அப்படின்னா திரும்பவே செலுத்த முடியாத கடனாளி அவன். அவனை எஜமா ஒரே நிமிஷம் மன்னித்து ரிலீஸ் பண்ணிட்டார். நீங்களும் நானும் கூட இப்படி திரும்ப செலுத்த முடியாத கடனாளிகளாக இருந்தோம். நம்ம யாராலும் இந்த கடனிலிருந்து மீட்டெடுக்க முடியாத இருந்தோம். யாராலும் மீட்டெடுக்க முடியாது, அவ்வளோ கடன். நமக்கும் திராணி இல்லை, நம்ம மீட்டெடுப்பதற்கும் யாராலும் கூடாது. அப்படிப்பட்ட கடனாளிகள். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிணைப்பட்டு அவரே இறங்கி வந்து நம் ஸ்தானத்தில் மரித்து நமது பாவ கடன்களெல்லாம் ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டாருங்க. அந்த அற்புதமான காரியத்தை குறிப்பிடுவது என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். இயேசுநாத் ஏற்றுக்கிட்டார். இந்த அருமையான பகுதியை ரோமருக்கு நிறுவத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அருமையான வசனங்க. ரோமர் 5 நீங்கள் 5 முதல் 8 வசனம் வாசிக்கலாமே. ரோமர் 5:5 8 வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை பண்ணுகிறார். பலனற்றவர்களா இருந்தோம், நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள, பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள பலனற்றவர்கள். நம்மை விடுவிப்பதற்கு யாருக்கும் பலனும் இல்லை. அனைவரும் கெட்டு போனார்கள். நன்மை செய்யணும் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவரே வந்து நம்ம எல்லாரும் சிலுவை மரணத்தினா ரிலீஸ் பண்ணி விட்டார். அதற்காக அவர் ஏற்றுக்கொண்டத அந்த கிரயம் விலைமதிப்பில்லாதது, சிலுவை மரணம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் மன்னிப்பு என்பது அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அதான் 10,000 தாளந்துன்னு சொன்ன ஓமை எவ்வளோ அற்புதமானது. இதை நாங்கள் மறக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னிப்பு பெற்ற நாம் அடுத்தவரை மன்னிக்கணும். மன்னிப்பு பெற்ற நாம் அதை நினைக்கணும். காலம் முழுதும் ஆண்டவர் பாதத்தில் நன்றி செலுத்தணும். நம்ம கேட்குறவங்க எப்பேற்பட்ட பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்தாலும் சரி, சிலுவைக்கு வாங்க. எப்பேற்பட்ட மனுஷன் தூக்கி இருக்கக்கூடிய வல்லவர் இயேசு. எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிக்கூடிய வல்லது இயேசு கிறிஸ்து. சிலுவை மரணம் ரத்தம் அது இந்த நாளிலும் நமக்காக எங்கே கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள தேவனை அழைக்கிறார். இன்னும் ஒரு குறிப்பை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மன்னிக்கும்படியாக பிலேமனை சொல்றாரு. இப்போதுக்கு ஆதாரமா இவர் மன்னித்ததை சொல்றாருங்க. இவர் ஒரு மனுஷனை மன்னித்ததை சொல்லித்தான் நீ மன்னிக்கணுங்கிறார். என்ன சார் இது? அப்படி எங்க இந்த நிறுவனத்துக்கு இருக்குதுங்க. இந்த நிறுவனத்தை முடிக்கும் பொழுது 5 பேரை குறித்து சொல்லி தான் முடிப்பாருங்க. நீங்கள் 1 அதிகாரத்தில் 23, 24, 25 வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாபிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும். கவனிக்க, நான் சொல்ற பேரெல்லாம் எப்பாபிரா,
மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். 5 பேரை சொல்றாருங்க. இந்த 5 பேரை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பேர் நல்ல ஞாபகத்துக்கு வருது, மார்க்கு, ஜான் மார்க். இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவர். இந்த மார்க் ஏன் கூட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாருங்க. ஏன் சொல்றாருன்னா, அந்த மார்க்கும் சரித்திரம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பவுலும் பர்னபாவும் மிஷினரி ஊழியத்து வந்த பொழுது கூட வந்தாருங்க. மிஷினரி ஊழியத்துடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்து திரும்பி போயிடுறாருங்க. நீங்கள் 15ஆம் அதிகாரத்து வந்தீங்கன்னா, இது நிமித்தம் 2வது முறை கூப்பிட்டு போகணும்னு பர்னபா சொல்கிறார். அப்போ பவுல் கூடாது, இவன் போயிட்டவன் அப்படி சொல்லி 2 பேர்களும் கடும் வாக்குவாதம் வந்து பிரிஞ்சிடுறாங்க. மார்க்கு பர்னபாவோடு கூட போயிடுறாருங்க. இப்படி பவுலுக்கு அந்த நாட்டில் பிரயோஜனமற்றவன் இந்த மார்க்கு. ஆனால் இந்த மார்க்கை குறித்து பின்னாட்களில் பார்த்து பிரயோஜனம் இல்லாத மார்க்கு இப்போ பவுல் கூடவே இருக்கிறாருங்க. 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்திலே எனக்கு பிரயோஜனம். முன்பு பிரயோஜனம் இல்லாதவன் தான் அவனை விரட்டிட்டாருங்க. இப்போ அவன் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னா, அதே மார்க்குவை மனதார இவர் மன்னித்து தன் உடன் ஊழியராக ஏற்றுக்கொண்டார். தவறு செய்தவனை மன்னித்து பவுல் ஏற்றுக்கொண்டார். அதை சொல்றார். அந்த மார்க்கு உனக்கு வாழ்த்து சொல்றானா, அந்த மார்க்குவை மன்னித்த நான், நீ ஏன் ஒனேசிமை மன்னிக்க கூடாது பிலமோனே என்று மன்னித்திருக்கிறேன், நீயும் மன்னிக்கணும் என்று தன்னையே அடையாளப்படுத்தி சாட்சியா வைக்கிறார். ஆகவே தான் சொன்னேன், 10,000 தாலந்து கடன் பெற்று நம்ம மன்னிச்சாரே, நம்ம அடுத்தவன் மன்னிக்க வேண்டாமா? இதை கேட்குறவங்க கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், நண்பர்கள் யாராக இருக்கட்டும், என்ன துரோகம் மன்னிக்கணும், காயப்படுத்திக்கிட்டோம், மனதார மன்னிங்கள். தவறு செய்த மன்னிப்பை கேளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல உடைந்து போன உறவுகள் எல்லாம் பலப்படுத்தும். அதுதான் உண்மையான சிலுவை தியானம், உண்மையான லந்து நாட்கள். இது இல்லைன்னா எத்தனை வருஷம் கொண்டாடி பிரயோஜனம் இல்லைங்க. சரிங்க, ஒரு சொல்லி முடிக்கிறேன். இப்போ லெட்டர் எடுத்துக்கிட்டு போயிட்டாருங்க. ஒனேசிமும் தீவுக்கும் போயிட்டான். மன்னித்திருப்பாரா பிலோமோன்? வேதத்தில் சாட்சி இல்லை, ஆனால் ஆதாரம் ஒன்று இருக்குது. என்னன்னா, இந்த நிருபம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் நிச்சயமாக 100% பிலோமோன் ஒனேசிமை ஏற்று மன்னித்தான் அடையாளம். என்றால் இதைத்தான் எல்லா சபைகளிலும் வாசிப்பாங்க, வாசி கொடுத்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டார் என்பதுக்கு அடையாளம், மன்னித்தார் என்பதுக்கு அடையாளம் இந்த நிருபமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். மன்னிப்பு நடந்தது, மன்னிப்பு கேட்டது நடந்தது. பவுல், பிலோமோன், ஒனேசிமு இருந்த உறவு, 3 பேர் கூட உறவு சீரடைந்து பலப்பட்டார்கள். இதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிலோமோனுக்கு 1000 மடங்கு கொடுத்திருப்பாரு. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, மன்னிப்பை பெற்று நீங்களும் நான் அடுத்தவரை மன்னித்து பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், பரிசுத்த ஜீவியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். என்னால் முடிஞ்ச மட்டும் விளக்கி சொல்லியிருக்கிறேன். மன்னிங்கள், மன்னிப்பு கேளுங்கள், உறவுகள் பலப்படட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிலோமோனுக்கும் ஒனேசிமுக்கும் இடையே அந்த உறவை குறித்து தியானமான உதவி செய்து அது நிமித்தம் பவுலடிகள் மன்றாடி நாங்கள் நினைச்சு பார்க்குறோம் சாமி. இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் இந்த ஒவ்வொரு வாக்குதலும் ஊழியம் நடக்கட்டும்பா. உறவுகள் சீர்படுத்தோம், கல்வாரிக்க வரட்டும். அந்த மன்னிப்பை கேட்டு மன்னித்து ஸ்தோத்திரப்பா, அந்த திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.